Hello, welcome to Simple Statistics. Today we are going to discuss about multiple response analysis using SPSS. Multiple response analysis generally used in survey based data with the help of the questionnaire or other tool. இன்னைக்கு வந்து மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் அது எப்படி அனலைஸ் பண்ணுறது எஸ்பிஎஸ்சில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டா வியூ, வேரியபிள் வியூ அப்படின்னு இருக்குது எஸ்பிஎஸ்சில். இதில் வேரியபிள் வியூவில் ஜென்டர், மேல் அப்படின்னா 1, ஃபீமேல்னா 2. அதே மாதிரி மாருதி கார் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, ஹுண்டாய் காரு, டாட்டா, டொயோட்டா அப்படின்னு இருக்குது. ஒரு 20 பேர்கிட்ட நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார் எது அப்படின்னு. மாருதி பிடிக்குதுன்னா எஸ்ஸு, அல்லது பிடிக்கலன்னா நோ. ஸோ எஸ்ஸுன்னா 1 மார்க்கு, நோன்னா 0. இந்த மாதிரி அனலைசிஸில் நம்ம அவங்ககிட்டருந்து பெற்றுள்ள டேட்டா கலெக்ஷன் அடிப்படையில் இந்த மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் அனலைஸை எப்படி எஃபெக்டிவாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக டேட்டாலாம் என்ட்ரு பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, நார்மலாக அனலைஸ் போவாங்க, ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாருதி, ஹுண்டாய் கம்பெனி, டாட்டா, டொயோட்டா அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஓகே கொடுத்துருவாங்க. கொடுத்தா இது வந்து என்ன ஆகும்னா, நோ எத்தனை சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க, எஸ் எத்தனை மொத்தம் 20 பேரில் 4 பேர் நோ, 16 பேர். அப்போ 80% பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு, 20% பேர் நோ சொல்லியிருக்காங்கன்னு ஜென்ரலாக தெரியும். ஆனால் கொஞ்சம் எஃபெக்டிவாக ரிசர்ச் நம்ம வந்து பண்ணணும். மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை, அல்லது மொத்தம் எத்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, we go for ஃபர்தர் அனாலிசிஸ். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ். அதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெஸ்பான்ஸ்னு இருக்கும். மல்டிபிள் ரெஸ்பான்ஸில் டிஃபைன் வேரியபிள் செட், இதுதான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். டிஃபைன் வேரியபிள் செட். இந்த டிஃபைன் வேரியபிள் செட்டில் ஃபஸ்ட்டு மாருதி, ஹுண்டாய், டாட்டா எல்லாம் ரைட் சைடில் கொண்டு வந்து போடணும். நீங்கள் ஒட்டு மொத்தமாக காப்பி பண்ணியும் போடலாம், அல்லது நீங்கள் வந்து தனித்தனியாகவும் போடலாம். நீங்கள் தனித்தனியாக கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு போடுறது ரொம்ப நல்லது. ஒட்டு மொத்தமும் டயத்தை சேவ் பண்ணுறது ஒட்டு மொத்தம் போடலாம். சரி, ரைட், நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ கவுண்டட் வேல்யூ அப்படிங்கிறதுல 1ன்னு கொடுங்க. அடுத்து நேம்னு இருக்குது. இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல 4 வீலர் அப்படின்னு டைப் அடிங்க. அங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ், அடித்தது பிறகு ஆட் அப்படின்னு கொடுங்க. ஆட்னோடனே இந்த 4 வீலர், அதாவது ஸ்பேஸ் விட்டுட்டோம், ஸ்பேஸ் எடுத்துக்காது, 4 வீலர் ஆட்னு கொடுங்க. அங்கே எடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்தோன்னே க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ அனலைஸ் போங்க. திருப்பி எகெயின் கோ டு மல்டிபிள் ரெஸ்பான்ஸ், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த 4 வீலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது டேபிள்ஸ் இந்த ரைட் சைடு வரணும். கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே கிளியராக வந்துடும். மாருதி கார் எத்தனை சதவீதம் பேர், 80% மாருதியை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஹுண்டாய் 65%. டாட்டா ஓவராலாக பார்த்தோம்னா 55% டொயோட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ 60% அப்படின்னு அது ஓவராலாக நமக்கு காமிக்கும். அடுத்தது நம்ம இன்னும் ஃபர்தராக பண்ணணும். மேல் விரும்புகிறாங்களா, ஃபீமேல் எந்த கம்பெனியை விரும்புகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஒன் செகண்ட் அனலைஸ், மல்டிபிள் ரெஸ்பான்ஸ், கிராஸ் டேப்ஸ். கிராஸ் டேப்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ரோ காலத்தில் இந்த 4 வீலர் தூக்கி ரோ காலத்தில் வைங்க. அடுத்தது இங்கே ஜென்டர் அப்படின்னு இருக்குது, அது வந்து காலம் அப்படிங்கிறதுல வைங்க. ரோவில் வந்து 4 வீலர், காலம் அப்படிங்கிறதுல ஜென்டர். இப்போ டிஃபரெண்ட் ரேஞ்சஸ் 1,
2 கண்டினியூ. ஓகே. இப்படி ஓகே கொடுத்தோம்னா கீழே பாருங்கள், இது வேர்டில் கூட காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேர் மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் செகண்ட், அனலைசிஸ், மல்டிபிள் ரெஸ்பான்ஸ், கிராஸ் ஸ்டெப்ஸ், ஆப்ஷனுக்கு போங்க. ஆப்ஷனில் காலம், கண்டினியூ. ஓகே. இதை கொடுத்தோன்னா அந்த காலம் பெர்சன்டேஜில் வந்துடும். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி கூட வேர்டில் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வேர்டில் தூக்கி போட்டோம்னா கரெக்டாக இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேர்டில் ப்ரிஃபரன்ஸ் 66% மேல் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, 100% ஃபீமேல் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பிஎஸ்னுடைய அவுட்புட்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, 100% ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. 75% வந்து ஹுண்டாய் காரு, 50% ஃபீமேல் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. டாடா கம்பெனி 58.3, 50% ஃபீமேல் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. 83.3% பேர் ஜெண்டர், அதில் குறிப்பாக மேல் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. 25% பேர் வந்து ஃபீமேல் வந்து டொயோட்டா கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது ப்ரிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 80% பேர் மாருதி, ஹுண்டாய் கம்பெனி 65% பேர், டாடா கம்பெனி வந்து 55% பேர், டொயோட்டா 60% பேர் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸல் சீட்டில் வச்சு நீங்கள் இதை வந்து டேபிள் போட்டு நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், கிராஃப் போடணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிராஃப்னு இங்கே போயிடுவாங்க. டக்குன்னு இங்கே இந்த இடத்துல சும்மா பார் சார்ட் தூக்கி வச்சு செய்வாங்க. அது தவறாக போயிடும். இங்கே வந்து அந்த வேல்யூ வந்து உண்மையிலே கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், டேட்டா அப்படிங்கிற காலம் இருக்குது. இது வரைக்கும் அனலைஸ் பார்த்தோம். இங்கே டேட்டாவுக்கு வாங்க. டேட்டாவுக்கு வந்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் செட் அப்படின்னு இருக்கும். டிஃபைன் மல்டிபிள். இந்த டிஃபைனில் வந்து எல்லாமே திருப்பி 1 செகண்ட் வி ஹவ் டு டூ. எந்த கம்பெனி எல்லாமே நம்ம செய்யணும். ஃபோருங்கிறத ரிமூவ் பண்ணிடுவோம், வேறு இது கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மாருதி, ஹுண்டாய் கம்பெனி, டொயோட்டா கொடுக்குறோம். திருப்பி கவுண்டட் வேல்யூ 1 ஏற்கனவே கொடுத்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ வந்து 4 வீலர்னு கொடுத்தோம், முன்ன 4 வீலர்னு கொடுத்தோம், இப்போ 4னே கொடுத்துக்குவோம். 4 ப்ரிஃபரன்ஸ் 4 இங்கே வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து கிராஃபுக்கு போகலாம். கிராஃப் சார்ட் பில்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னாக்கா இந்த இதை வந்து பார் சார்ட்டை வந்து ட்ராக் பண்ணி போடுங்க. இங்கே போட்டுட்டு இந்த ப்ரிஃபரன்ஸு இருக்கு இல்லையா, இதை தூக்கி இங்கே வச்சுருங்க. தூக்கி எக்ஸஸ் இப்படி வச்சோம்னா ப்ரிஃபரன்ஸ் வந்துடும். இப்போ நமக்கு தேவை, உதாரணத்துக்கு இங்கே தேவை நமக்கு பெர்சன்டேஜ் தான். குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் வேணாலும் பார்த்துக்கலாம். இல்லை பெர்சன்டேஜ் நமக்கு வந்து பெர்சன்டேஜ் குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் என்னங்கிறதும் பார்த்துக்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே அப்படி கொடுத்துரும். இப்படி கொடுத்தோம்னா அவங்க குமுலேட்டிவ் பெர்சன்டேஜே வரும். இப்போ இந்த மாதிரி குமுலேட்டிவ் ஆட் பண்ணி ஹுண்டாய் கம்பெனி, டொயோட்டா அப்படின்னு குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் வரும். இது தவறாக போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது ஒட்டுமொத்தமாக சேர்த்து போகிறனால குமுலேட்டிவ் இதாக இருக்கும். இதை பார்த்தா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா டொயோட்டா கம்பெனின்னு வந்துடும். பட் என்னென்னா கிராஃபில் சார்ட் பில்டர் ட்ராக் பண்ணி வைங்க. வச்சது பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொண்டு வந்து வைங்க. அடுத்தது இங்கே பெர்சன்டேஜ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா கீழே இருக்க பாருங்கள், இதுதான் சார்ட் மாறு. அப்போ இதுதான் ஒரிஜினல், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால்
குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் கொடுக்காம நீங்கள் சாதாரண பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் பார்த்தாலே தெரியும் இந்த கிராஃபில் உங்களுக்கு எந்த கம்பெனி அதிகமான மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போ மாருதின்னு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸில் நம்ம செய்ய வேண்டியது. எஜுகேஷன்லையும் செய்யலாம். எந்த ஆசிரியர் பாடம் நடத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அல்லது எந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, 4 பாடத்தில் எந்த பாடம் உங்களுக்கு மிக விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, மற்ற எல்லாத்துக்கும் இந்த ரிசர்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அவங்களோட ஆட்டிடியூட் ஸ்கேலு, ஆப்டிடியூட் ஸ்கேல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.